ராகவோட பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால ராகவ் வந்து என்ன பாட்டி என்ன பண்ணுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு அபி இருந்தால் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் நான். அபி இருந்தால் வந்து ஆஃபீஸையும் பார்த்துப்பா என்னையும் பார்த்துப்பா, அபியை வர வைக்க முடியுமா வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அபியை வந்து வர வைக்கிறதுக்காக போய் கேட்குறாரு. அபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ராகவ் வந்து பவ்யமாக கேட்கணும், இப்படிலாம் கேட்கக்கூடாது, கை கட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வெறுப்பேற்றுறாங்க. ராகவ் எவ்வளோ கேட்டு பார்க்குறாரு. ஆனால் அபி மறுபடியும் குனிஞ்சு கேட்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட ராகவ் வந்து நீயும் வர வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பரவாயில்ல போனால் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே அபி என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து எல்லாக்கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து வேலைக்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திடீர்னு வந்து அபியோட அப்பா வந்து நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு. உடனே அபியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாங்க. அங்கே வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கு நிறைய பணம் தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து யார்கிட்டயுமே சொல்கிறாங்க சொல்லாமல் அபி வந்து என்ன பண்ண தெரியாமல் முடிக்கிறாங்க. அப்போ அபி வந்து நான் முருகர்கிட்டே போய் கேட்குறேன், அந்த முருகர் ஏன் எனக்கு கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முருகர் கோயிலை வேண்டதுக்காக போகிறாங்க. அப்போ அஞ்சலி அங்கே வராங்க. அஞ்சலியை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி அப்பா உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் சொல்கிறாங்க அஞ்சலி. உடனே அஞ்சலி சொல்கிறாங்க என் பாட்டி கூட உடம்பு சரியில்லை, அவங்களும் நல்லா இருக்கணும் தான் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா வந்து அபி, நீ என் வீட்டுக்கு வந்து ஏன்னா என் பாட்டி வந்து குணமாயிடுவாங்க, அதே டைமில் உனக்கு இருக்க பிரச்சனை வந்து எல்லாமே வந்து கடவுள் வந்து தீர்த்துருவார், நான் சொல்கிறது கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நீ வேலைக்கு வந்து உனக்கும் வந்து நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அஞ்சலி பார்த்துட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நிஜமாவா அப்படின்னு நான் நிஜமாவே நான் வரேன் நாளையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாருக்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. சொன்னால் பிரச்சனை ஆகிடும், போயிட்டு வந்து சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அபி வந்து முடிவெடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சலி வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அபி வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டா நாளைக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷம் அடைகிறாங்க. அபி என்ன பண்ணுறாங்க, நம்ம ராகவ் வீட்டுக்கு வேலைக்கு வராங்க. அங்கே வந்துட்டு உடனே என்ன ஆகுதுன்னா ராகவ் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு சரியான டென்ஷன் பார்ட்டியாக இருக்கீங்க, எப்போவும் டென்ஷனாக தான் இருப்பீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து எல்லாருக்கிட்டையும் பழகுங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ராகவ் டென்ஷன் ஆகிடுறாரு. அடுத்து வந்து ராகவ் வீட்டில் வந்து எல்லா வேலையுமே வந்து அபி சூப்பராக செய்கிறாங்க. சமையல் பண்ணுறாங்க. அதெல்லாம் எல்லாருமே பாராட்டுறாங்க, பாட்டியும் பாராட்டுறாங்க. அப்புறம் பாட்டி அன்பாக கவனிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பாட்டிக்கிட்ட உட்காந்து ரொம்ப நேரம் பேசுகிறாங்க, கதைகள்லாம் பாட்டிக்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு பாட்டியும் விழுந்து சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற ராகவ் வந்து இவகிட்ட ஏதோ மேஜிக் இருக்குது, பாட்டி எப்படி வந்து ஒரே நாளாக சரிப்படுத்திட்டா, பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அபி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு போய் கோயிலுக்கு வரவே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்கலாம் தேடிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்கே வந்து முரளிக்கு தெரிய வருது இது மாதிரி அபி அங்கே வந்தது. அதனால் முரளி செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இதை கண்டினியூ பண்ண விடவே கூடாது, எப்படியாவது வந்து அபிக்கிட்ட பேசி வேலையை விட்டு எடுத்துடும் சொல்லிட்டு அபி வீட்டுக்கு வராரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அபிக்கிட்ட கேட்குறாங்க எங்கே போயிருந்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைக்கு தான் நான் போனேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏமா இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே வேறு வழி இல்லாமல் தான் நான் பண்ணேன், இங்கே பாருங்கள் பாவம் அவங்க அஞ்சலி எவ்வளோ வந்து மனசு கஷ்டப்பட்டாங்க, பாட்டி பாவம் அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க, அதனால தான்ப்பா நான் செஞ்சது தப்பாப்பான்றாங்க. இல்லைம்மா நீ செஞ்சது கரெக்டு தான், அவங்க உதவி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நன்றி நம்ம செஞ்சுதாம்மா ஆகணும் அப்படின்னு அபிக்கு ஆதரவாக வந்து அவங்க அப்பா பேசுகிறாரு. அடுத்து வந்து இங்கே வந்து முரளி வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறா, அபி கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் வேலைக்கு போய் தான் தீர்வேன்னு சொல்கிறாங்க. அதனால் முரளி செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு. இது முடியுது.